ஹாய் நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தர்பூசணி. இந்த வெயில் காலத்தில் இதை வாங்கி சாப்பிட்டாமல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம மார்க்கெட்லேருந்து 1 கிலோ 10 ரூபான்ட்டு ஒரு 4 கிலோ இருக்கும். இந்த பழத்தை நான் வாங்கிட்டு வந்து வீட்டில் பீஸ் போட்டு நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அதோடய விதைகளெல்லாம் நம்ம வாயில் தட்டுறதை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே துப்புவோம்ல, துப்பி இந்த பூரா ஃப்ளோர் தரையெல்லாம் இருக்குது. இதை கூட்டி அள்ளி என்ன பண்ணாங்க, பக்கத்தில் வீட்டுக்கு பின்னாடி சும்மா தான் போட்டாங்க. வீட்டுக்கு பின்னாடி போட்டதில் இப்போ தொடர்ந்து இது வந்து சாப்பிட்டு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். இந்த மழைகளை பேஞ்சு வீட்டில் கழிவு தண்ணீரை ஊற்றுறதுல வந்து அது ஒரு கொடியாக முளைச்சிருச்சு. இந்த செடி வந்து கொடியாக படரக்கூடியது. முளைச்சி பாருங்கள், அழகான மஞ்சள் பூ பூத்துருக்கு. பார்த்திங்களா, இது வளர்க்கணும்னு கூட நம்ம விவசாயமாக கூட பண்ணலாம். சும்மா போட்டதுலேயே முளைச்சி அழகான பூ பூத்துருச்சு. இதில் பாருங்கள், ஒரு அழகான சின்ன ஒரு காய் வேறு போட்டிருக்கு. இது மாதிரி 3 காய் இதில் போட்டிருக்கு. நான் 3 காயுமே உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒரு சின்ன காய் போட்டிருக்கு. இதோடைய இலைகள்லாம் பார்த்தீங்களா வேறு மாதிரி வரிசை வேறு மாதிரி இருக்குது. வாங்க அடுத்த காய் பார்ப்போம். இந்த இடத்துல தான் இருந்துச்சு. பாருங்கள், ஒரு குட்டி காய், ரொம்ப குட்டி காயாக போட்டிருக்கு. இதுக்கு அடுத்து வாங்க, பெரிய காயாக இருக்குது கொஞ்சம். அது மொத காய்ச்ச காய் போல், அதனால் கொஞ்சம் பெருசாகவே காய்ச்சிருச்சு. இந்த தற்செயலாக போட்டு அது முளைச்சது தான். இந்த பாருங்கள், பெரிய காயாக இருக்குது. என்ன செடி முளைச்சிருக்கேன்னு போய் பார்க்கும்போது தான் அதில் இருக்க காய்களாக நான் பார்க்க முடிஞ்சிச்சு.